ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கேவுரு மாவு தோசை, அதுக்கப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 4 முந்திரி வச்சுருக்கேன், தேங்காய் துருவினது, கொஞ்சூண்டு புளி, அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சுற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா நம்மளோட சட்னி ரெடி. இது கேவுரு இதில் வந்து எல்லாமே இந்த கப்பில் ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு கேவுரு மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு ரவை, 1 கப்பு மைதா. இது 4த்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டுருங்கோ. கரைச்சிட்டு அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், வெங்காயம் வேணுன்னா வெங்காயம் போட்டுக்கோங்கோ. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வாத்துட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் நான் முன்னாடியே விட்டு வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்தேன்னா நல்லா இதுலேருந்தே அப்படியே முறை மேலே வந்துவிடும். அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம கேவுரு கரைச்ச மாவு தோசை. நல்லா விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலே வைங்கோ. அப்போ தான் வந்து நல்லா இதுவாகும். எண்ணெய் விடுங்கோ. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுறணும். நம்ம அவசரப்பட்டு பெருசில் வச்சு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன்னா பாருங்க, தானே எழும்பி வந்துடும். நல்ல ஈஸியான கிறிஸ்பியான கேவுரு மாவு தோசை ரெடி. நான் இதில் வெங்காயம் போடல, நீங்கள் வேணால் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், அதை தாளிப்பு போட்டுட்டு காமிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். கேவுரு தோசையும் தேங்காய் சட்னியும். நம்மளோட சுவையான கேவுரு மாவு தோசையும் தேங்காய் சட்னி, கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மோரில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டுருங்க. மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட். இந்த பாருங்க, நான் சொன்ன அளவு போட்டேன்னா அது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வருது பாருங்க. இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வரும் தோசை. ரவையை மட்டும் நீங்கள் கடைசிலேயே போடுங்கோ. ஆனால் இது வந்து நம்ம வந்து உடனே வாத்துடலாம். நம்ம வந்து இதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரைச்சிட்டு உடனே வாத்துடலாம். எல்லாமே இந்த கப்பால் ஒரு இது போட்டுருக்கேன். ரவை 1, கேவுரு மாவு 1, அரிசி மாவு 1, மைதா மாவு 1. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, பச்சை மிளகா, அப்புறம் இன்னும் இது வெங்காயம் வேணுங்கிறவா வெங்காயம் போட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு கரைச்சிட்டு உடனேவே வாத்துடலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வாக்கணும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டேன்னா அது தானே எழும்பி ரொம்ப நல்லா வரும். இந்த அளவு போட்டு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ரவா தோசை வராதவாளுக்கு, இந்த மாதிரி தோசைகள் வராதவாளுக்கு கூட ரொம்ப ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.